இன்றைக்கு கிட்டத்தட்ட காலை 11:30 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்தை வந்தடைந்தார். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. விசாரணை தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா அல்லது என்னென்ன கோணங்களில் கேள்விகள் அணுகப்பட்டன என்பது குறித்து ஏதேனும் விவரம் இருக்கிறதா ராஜீவ்? கட்டாயமாக இந்த விசாரணை பொறுத்தவரை தவறு நடந்துவிட்டது. ஆனால் இது யாருடைய பொறுப்பு, யாருடைய அந்த பொறுப்பு தவறின் காரணமாக இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்ற கோணத்தில் தற்போது அந்த கேள்விக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தாவேகா சார்பில் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு என்ன மாதிரியான முன் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, குறிப்பாக விஜய் காண்பதற்காக தொண்டர்களாகவும் அதே போல விஜயனுடைய ரசிகராக காண்பதற்காக பொதுமக்களும் அங்க அதிக அளவில் கூடுவார்கள் என்று முன்பதாகவே தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே பல்வேறு இடங்களில் விஜயனுடைய அந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டது. அங்கு எந்த அளவு கூட்டம் சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த பகுதியிலும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகள் தாவேகா சார்பாக ஏற்கனவே அது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதே போல அரசு சார்பாக அதாவது காவல்துறை சார்பாக என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுமக்களுக்காக முன் பாதுகாப்பு, அதே போல கண்காணிப்பு எவ்வாறு இருந்தது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே இவர்கள் தரப்பிடமிருந்து அவர்கள் கேள்விகளாக கேட்கப்பட்டு தற்போது விஜய் அவர் அதற்காக பதிலை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல குறிப்பாக இது முழுமையாகவே நாளை பல்வேறு விஷயங்களும் தொடர்பாக கேட்பதற்காக நாளை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே இரண்டாவது நாளாக நாளை மீண்டும் விஜய் அவர்கள் விசாரணைக்கு நாளை தினம் ஆஜராக இருக்கின்றார். நாளை காலை மீண்டும் விஜய் ஆஜராகிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது அதிகாரிகள் மூலமாக தற்போது கிடைத்திருக்கின்றது.